ஹலோ நண்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நம்ம வந்து பைக்கு ஸ்கூட்டர்னு ரிவ்யூ பண்ணிகிட்ருப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஃபோர்ஸ் க்ரூசர் இந்த மாடலோட ஒரு சின்ன ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ரிவ்யூ அதே மாதிரி குட்டி இந்த ட்ராக்கில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ட்ரைவுமே வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம கார் ரிவ்யூ இதுக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது BS4 நினைக்கிறேன், ஐ திங்க் அந்த மாடல் வரும்போதே நம்ம ஃபோர்ஸில் வந்து ட்ராக்ஸ் எடுத்திருந்தோம், ட்ராக்ஸ் க்ரூசர். இன்றைக்கி வந்துட்டு இந்த 2025 மாடலோட அப்டேட்டட் வெர்ஷன் தான் இது. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூசரோட வண்டிங்க. இது வந்து புது வண்டி கிடையாது. ஸோ இது வந்து ஒரு யூசரோட வண்டி. ஆக்சுவலாக இதுலேயே வந்து 15,000-16,000 கிலோமீட்டர்ஸ் 15 to 16 கிலோமீட்டர்ஸ் 1000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு இந்த வண்டி. ஸோ இதோட யூசர் ஃப்ரெண்ட்லி எப்படி இருந்துச்சு, ஸோ அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்க, ஸோ நான் இந்த வண்டியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், இதுதான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த க்ரூசர் வேனை பொறுத்த வரைக்கும் டைமென்ஷனலாக நம்ம எதையுமே வந்து சொல்ல போகிறதில்ல. இதை நம்ம ப்ராக்டிகாலிட்டியாக இதோடைய ஃபியூச்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வண்டியோடைய லுக்ஸை பொறுத்த வரைக்கும் இது பார்த்தாலே தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு SUV டைப்புன்னு சொல்ல முடியாது, அட் த சேம் டைம் MPVன்னு சொல்ல முடியாது. அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்பஸ் வெஹிக்கிள், ஒரு ஃபேக்ட்ரிக்கு இல்லைனா ஏதாவது நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, அந்த கம்பெனிக்கு ஆளுங்க ஒரு 12 to 14 பேர் ஏற்றிட்டு போகணும். அட் த சேம் டைம் அது உங்களுக்கு ஒரு சின்ன காராகவும் ஆக்ட் ஆகணும். நீங்கள் இதை வந்து பார்த்திங்கன்னா ஓன் போர்ட்லேயும் வாங்கிக்கலாம். இல்லைனா நான் ஒரு பெரிய ஃபேமிலி எங்களுக்கு வந்துட்டு எல்லா இடத்துலையுமே நாங்கள் காரில் தான் போகணும் ட்ரை பண்ணுறோம், எங்களுக்கு ஒரு சின்ன வேன் செட்டப்பில் ஒரு கார் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த கார் வந்து ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜீப், அதை விட கொஞ்சம் பெரிய வண்டிங்க. நீங்கள் வந்துட்டு இப்போ ராக்ஸ் கிட்ட போகிறீங்கன்னா அதோடைய ஆன்-ரோட் ப்ரைஸ் உங்களுக்கு கிட்டத்தட்ட 30 லட்சத்தில் வரைக்கும், அதாவது அதிகபட்சம் சொல்கிறேன் 25 லட்சம் 30 லட்சம் வரைக்கும் மேக்ஸிமம் எல்லா காருமே கிடைக்குது. ஒரு 16 to 17 லட்சத்தில் ஏசி அண்ட் ஒரு 12 பேர் உட்கார்ற அளவுக்கு ஒரு வெஹிக்கலாக தான் இந்த வெஹிக்கல் வந்து இருக்குது. இதை நான் மோஸ்ட்லி இந்த கார் அந்த சொகுசு கார் செக்மெண்ட்லேயே இந்த வண்டி வராது. ஸோ வண்டி எதற்காக அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு கம்ஃபர்டபுளாக லாங் டிஸ்டன்ஸ் க்ரூஸ் பண்ணுறக்கூடிய வண்டியான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது கம்ஃபர்டபுள் அப்படிங்கிறத தாண்டி இது வந்து ஒரு பர்பஸ் வெஹிக்கல், மல்டிபர்பஸ் வெஹிக்கல். நீங்கள் வந்துட்டு இதை வந்து நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்க, உங்கள் கடைக்கு ஓன் கடைக்கு நீங்கள் ஜாமான் ஏற்றணும், உங்கள் ஓன் கம்பெனிக்கு ஆளுங்களை கூப்பிட்டு போயிட்டு வரணும். அட் த சேம் டைம் அது ஒரு நார்மல் வெஹிக்கலாகவும் ஆக்ட் ஆகணும். இந்த மாதிரியான ஒரு மல்டி பர்பஸ் இருக்கக்கூடிய ஒரு வண்டியாக தான் இந்த வண்டி வந்து அவங்க வந்து ஃபோர்ஸ் டைப்லேயே அவங்க கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வண்டி தான் இருக்குது. பேசிக்ஸாக பார்த்திங்கன்னா இதே வண்டியை உங்களுக்கு ஸ்கூல் வேனாகவும் ஆக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இதை வந்து ஒரு ஷார்ட் ஆம்புலன்ஸு, இந்த வண்டியே ஏகப்பட்ட வகையில் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு காலேஜுக்கு டெலிவரி ஓடுது, டாக்ஸி சர்வீஸ் பண்ணுறாங்க. இதோட ஸ்கூல் வெஹிக்கலாகவும் இது வந்து ஆக்ட் ஆகுது, ஸ்கூல் வேன், சின்ன குழந்தைங்களுக்கு ஸ்கூல் வேனாகவும் வருது. இதோடைய பெரிய வண்டியாக தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ராவலர் வரும், ஓகேங்களா? ட்ராவலர் வந்து இதோடைய ஒரு அப்டேட்டட் அண்ட் இன்னுமே மோர் கம்ஃபர்டபுள் அண்ட் மோர் பர்சன் ஏற்றிட்டு போகிற ஒரு 21 சீட்டரு 22 பேர் அந்த மாதிரி கேட்டகரிக்கு நம்ம ஃபோர்ஸ்க்கு வந்து போயிடலாம். நமக்கு சின்ன வெஹிக்கிள் ஒரு 15 பேர் வரைக்கும் அக்காமடேட் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம இந்த வண்டி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வண்டியோடைய சிசியை பொறுத்த வரைக்கும் 2400 சிசி என்ஜின். இதோட என்ஜினை பொறுத்த வரைக்கும் மெர்சிடிஸ் பென்ஸ் அவங்களோடைய பேஸ் பண்ண ஒரு என்ஜின் தான். நான் உங்களுக்கு போனட்டை ஓப்பன் பண்ணி என்ஜின் சவுண்ட் எல்லாமே ரெவ் பண்ணி காட்டுறேன். இதோடைய பவர் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு 91 ஹார்ஸ் பவர், 240 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட டார்க் ஃபிகரேஷன் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு 1400 RPMலேருந்து 2400 RPMலேயே அந்த 240 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டார்க் இருக்கக்கூடிய ஒரு மிஷின். இந்த வண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா ஹில் பர்பஸ்க்கு ஓட்டிகிட்டு இருந்த வண்டி தான். ஸோ ஹில்ஸில் ஓட்டக்கூடிய ஒரு வண்டி. ஸோ அப்போ அந்த அளவுக்கு டார்க் வந்து அதிகமாக இருக்குது, அந்த இழுத்திறனுங்கிறது சூப்பராக இருக்குது. இதுக்கு முன்னாடி வெர்ஷன் அந்த ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ட்ராக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பவர் ஸ்டேரிங் இருக்காது, உங்களுக்கு பவர் பிரேக்ஸ் இருக்காது, டிஸ்க் பிரேக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏசியோட விஷயங்கள் அந்தளவுக்கு எதுவுமே இருக்காது. உங்களுக்கு அதில் டாப் வேரியன்ட் போனால் தான் ஏசின்னு வரும். பட் இந்த க்ரூசர் செக்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பின்னாடி அக்காமடேட் பண்ணுற 12 பேருக்கும் சேர்த்தியும் ஏசி வந்து இருக்குது. ஃப்ரண்ட்டில் இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா 4 விதமான ஏசி கொடுத்துருக்காங்க. வண்டி எந்த அளவுக்கு பெருசோ அதே அளவுக்கு அந்த கூலிங் பர்பஸ்க்கும் ஏசி வந்து இதோட கொடுத்துருக்காங்கன்னே சொல்லணும். வண்டியோடைய ஒரு லென்த் அப்படின்னு பார்க்குறப்ப நல்ல ஒரு பெரிய ஒரு வண்டி தாங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு பேப்பர் ஃபிகரேஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1500 மீட்டர்ஸ்க்கு கிட்ட இது வண்டியோட லென்த்து வந்து வருது. 12 சீட்டர் அப்படிங்கிறப்போ நீங்கள் டிரைவர் பேசஞ்சரை தாண்டி சென்டர் சீட்டு, அதுக்கப்புறம் ரியரில் வந்து பார்த்திங்கன்னா 3+3, ஓகேங்களா? அது வந்து நீங்கள் வந்து அக்காமடேட் பண்ணுற மாதிரி ஒரு 6 பேர் உட்கார்ற அளவுக்கு உங்களுக்கு பெஞ்ச் சீட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் கம்பெனிலேருந்து வரும்போது ஃப்ரண்ட் டிரைவர் சீட், அதுக்கப்புறம் மிடில் சீட்டு, அதுக்கப்புறம் பின்னாடி ரோ வந்து எம்டியாக வரும், இல்லைனா அந்த சென்டர் இருக்க ரோவுமே எம்டியாக தான் வரும். நீங்கள் அதுக்கப்புறம் இது ஷோரூம் ரீச் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளோட பர்பஸ் என்ன மாதிரிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த வண்டி கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. கம்பல்டு ஒரு டீசல் வெஹிக்கிள். இப்போ என்ஜின் கம்பவுண்டை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம்.
ஸோ என்ஜின் பானட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக உண்மையுமே செம்ம ஹெவியான ஒரு ஹூடு. ஆக்சுவலாக அதை நான் எப்படி எங்கே இதோட பட்டன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பட் அதுக்கப்புறம் நான் கேட்டதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க எந்த இடத்துல இருக்குன்னா, ஸோ இந்த டிரைவருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்களா பெட்டல், இந்த பெட்டலுக்கு மேலே இந்த லிவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுற ஒரு லிவரு. நான் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தேங்க எங்கடா ஓப்பன் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ இதோட என்ஜின் கம்பார்ட்மெண்ட்டை நீங்கள் பார்த்தாலே தெரியும், நல்ல ஒரு பயங்கர ஆக்குப்பைடாக ரொம்ப இதாக நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்கலி இது வந்து பார்த்திங்கன்னா மெர்சிடிஸ் கிளாஸ் என்ஜின் தான். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மெர்சிடிஸ் கிளாஸ் என்ஜின் இது. ஆக்சுவலாக ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுறது அந்த மெர்சிடிஸோட அவங்களோட அந்த கொலாபரேஷனில் வரக்கூடிய அந்த ஒரு டைப்பு 4 சிலிண்டர் என்ஜின். இதோட பவர் ஃபிகர்ஸ் நம்ம சொன்ன மாதிரி தான் 91 bhp 250 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இன்சுலேஷன்ஸ்னு பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டு ஒரு ரப்பர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க, சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபாயில்ஸ்லாம் கொடுத்துருக்கிறது தெரியும். பேட்ரி, அதுக்கப்புறமேட்டு நம்ம பவர் ஸ்டேரிங்கான ஆயில், பிரேக்ஸ்க்கான ஆயில், ஏர் ஃபில்டரோட கம்பார்ட்மெண்ட்டே ஏதோ ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் டார்க்கியான ஒரு மிஷின். ஸோ ஆக்சுவலாக என்ஜின் கம்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க அண்ட் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ட்ராக்ஸை விட இந்த என்ஜின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா வெல் ஆக்குப்பைடு என்ஜினே சொல்லலாம். அண்டு மோஸ்ட்லி ஒரு ரியலபிலிட்டி அப்படின்னு வரும்போது ஓகே, ஏன்னா நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா இது இன்னுமே மல்டி பர்பஸாக நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த வேலை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு பெட்டரான ஒரு என்ஜினாக தாங்க எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் யாராவது ஆக்சுவலாக உங்களோட சைடில் ஃபோர்ஸ் நீங்கள் வண்டி வச்சுருந்து உங்கள் என்ஜின்ஸ் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா 2000 மாடல் 2004 மாடல் வண்டியெல்லாம் என்ஜின் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ பவர் ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்மூத்தாக நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு என்ஜின் தாங்க இது. ஸோ சவுண்டுமே நல்லாயிருக்கும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ மற்ற விஷயங்கள் அப்படியே வந்து பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வண்டியோட ஃப்ரண்ட் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியில் பம்பர் கிடையாது. ஆனால் ஃப்ரண்ட்டோட யூனிட்டே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு ஹெவியான ஒரு பார்ட் இருக்கக்கூடியது தாங்க. ஸோ லைட்ஸ் எல்லாமே வந்து இதில் எதுவுமே எல்இடி ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஹாலஜன் யூனிட்ஸ் தான் வந்துட்டுருக்கு. ஸோ ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுக்கான எம்பலமும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரண்ட்டோட ஒரு டிசைனே வந்து பார்த்திங்கன்னா அந்த புதுசாக 2020க்கு அப்புறம் ஆரம்பிக்கும் போது இதை சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ அது இன்ன வரைக்குமே இதில் அப்டேட் எதுவும் கிடையாதுங்க, இதுதான் போயிட்டுருக்கு. நல்லாயிருக்கு. ஃப்ரண்ட்டோட யூனிட் நல்லா ஹெவியாகவே இருக்குது. அண்ட் வண்டியுமே கொஞ்சம் அகலமான வண்டி தான். டயர்ஸோட செக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 215/75 செக்ஷன் வந்து கொடுக்குறாங்க. 15 இன்ச்சு வீல் சைஸ் தான் கிடையாது. இந்த வண்டியில் ஸ்டாக்காக வரதே 15 தான். ஸ்டாக் டயருமே சிஎட் டயர் தான் வந்து கொடுக்குறாங்க. சஸ்பென்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இண்டிவிஜுவல் டைப்பு. ஃப்ரண்ட்டு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் ஷாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க வித் லீவ் ஸ்ப்ரிங்கோட. ரியர் வந்து கம்ப்ளீட்லி அந்த லோட் வெஹிக்கல் அப்படின்ற கேட்டகரியில் வரதுனால ஸோ இதுக்குமே இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன், உங்களுக்கு லீவ் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷனே வந்துடும். 4 டயர்ஸும் ஒரே சைஸ் தாங்க. ஸோ நல்ல ஹெவியான ஒரு லோடு எடுத்துகிட்டு போனாலும் ஒரு தாங்கக்கூடியது. லைக் இந்த பலேரோலாம் வந்து பார்த்திங்கன்னா பலேரோ பிக்கப்பில் எந்த அளவுக்கு ஒரு வெயிட் தாங்குமோ சேம் பிக்கப்புக்கும் இந்த ஃபோர்ஸ்லேயுமே ஃபோர்ஸ் பிக்கப்புக்கும் இதே தான் வருது. நமக்கு இந்த வண்டிக்கும் இதே தான் வருதுங்க. இதில் மாற்றம் எங்கே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூர்காவில் மட்டும்தான், அதாவது ஃபோர்ஸ் கூர்கா இல்லைங்களா, அந்த வண்டியில் வரக்கூடிய சஸ்பென்ஷன்ஸ் மட்டும் தான். ஏன்னா அது 4 வீல் டிரைவ். ஸோ உங்களுக்கு இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன்ஸ், இண்டிபெண்டன்ட் ஆக்சிடென்ட் எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே 2 வீல் டிரைவில் தான் வரக்கூடிய வண்டி. FM 2.6 CR என்ஜின்னு சொல்லுவோம் இந்த என்ஜினை. ஆரம்பத்துலேருந்தே இதே என்ஜின் தான் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த வகையில் பார்க்கும்போது ஓகே பெட்டரான ஒரு விஷயங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் எல்லாம் பெட்டராக கொடுத்துருக்காங்க. இதோட டைமென்ஷன்ஸ் ஃபிகர்ஸ்லாம் கேட்டிங்கன்னா தான் இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ டைமென்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியோடைய ஒரு கம்ப்ளீட்டான டைமென்ஷன், வண்டியோட அகலம் என்ன, லென்த் என்ன, அந்த மாதிரி சொன்னிங்கன்னா எல்லாமே எம்எம்மில் பேஸ் பண்ண வரைக்கும் இதோட வீல் பேஸ் 3050 mm வந்து கொடுத்துருக்காங்க. வீல் பேஸ்னால் ஃப்ரண்ட் வீலுக்கும் ரியர் வீலுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸு. இதோட ஓவரால் லென்த்தை பொறுத்த வரைக்கும் 5120 mm, கிட்டத்தட்ட ஒரு நல்ல லென்த்தியான ஒரு வண்டி தான். வித்தை பொறுத்த வரைக்கும் 1818 mm வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஹைட் வந்து 2027 mm. ஃப்ரண்ட்டு மட்டுமே அதோட அந்த ஒரு டென்சிட்டி மட்டுமே 820 mm. ஸோ ரியர் வந்து 1250. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 199 mm. ஸோ 191 mm அப்படிங்கிறப்போ நீங்கள் அசால்ட்டாக எங்கே வேணாலும் போகலாம். நான் சொன்னேன் இந்த வண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா ஹில்ஸ் டிரைவன் வண்டி. ஸோ உங்களுக்கு கீழே அந்தளவு தட்டாது. கொஞ்சம் திருப்புறதுனா ஒரு லாரியை திருப்புற மாதிரி தான். ஏன்னா இதுக்கும் ட்ராவலருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 100-150 mm மட்டும் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு இதுவுமே லென்த்தான ஒரு வெஹிக்கலுங்க. ஸோ இதனால் இதோடைய அந்த பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது சூப்பராக இருக்குது. இதோட டிரான்ஸ்மிஷன் டைப் அப்படின்னு பார்க்குறப்போ G28 அந்த 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 5 ஸ்பீட் மீன்ஸ் 5 ஸ்பீட் ஃப்ரண்ட்டு, ஒரு கியர் வந்து ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்படியே வண்டியை லைட்டாக ஒரு சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஃப்ரண்ட் வியூவை பொறுத்த வரைக்கும் இதுதாங்க. ஸோ இது வந்து 80 கிலோமீட்டர்ஸ் தான், அதை வச்சு லாக் பண்ணிடுவாங்க. ஏன்னா இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த லோக்கலில் சொன்ன மாதிரி பேசஞ்சர் பைக்குகள். ஸோ இதுதான் இதோட ஹை ஸ்பீட் லிமிட்டு. ஏன்னா வண்டியோட டைமென்ஷன்ஸை பொறுத்து இதை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க.
க்ரூசர் அப்படின்னு எழுதியிருக்கு. நல்ல லென்த்தான வண்டி. ஏசி சென்ட்ரல் ஏசி வரக்கூடிய வண்டிங்க இது. பின்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லீவ் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் வந்து கீழே கொடுத்துருக்கு, தெரியுதா? லீவ் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல லென்த்து. பாடியை பொறுத்த வரைக்கும் இதோட சேஸ் வந்து ஒரு மோனோ ஆக்சல் சேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஃப்ரண்ட்லேருந்து கடைசி வரைக்குமே ஒரே சேஸ் வரும். அது மேலே அந்த பாடி வந்து உட்கார வச்சுருப்பாங்க. இந்த பின்னாடி இதோட லுக் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ட்ராவலரோட வைப்பு தான் வரும். இதோட ஏசி வெண்ட் வரதுனால இந்த மேலே அந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வந்து வருது. ஏசி இல்லை, அதாவது பின்னாடி ஏசி வரல அப்படின்னா உங்களுக்கு அந்த பம்ப் வந்து வராதுங்க. பின்னாடி வியூ பொறுத்த வரைக்கும் இது தான். பின்னாடியுமே அந்த ஃபோர்ஸ் இதுக்கான ஸ்டெப்னி டயர்ஸுமே பின்னாடி வந்து வருது. பின்னாடி ஓப்பன் பண்ணி பார்த்துருவோமா? லேடர்லாம் வச்சுருக்காங்க, இங்கே பாருங்கள், லேடர்லாம் வச்சுருக்கு. எஸ், இந்த பக்கெட் சீட்டு தான் நான் சொன்னேன். இந்த சீட்டு வந்து கம்பெனி ஃபிட்டிங்காக வராதுங்க. நீங்கள் எத்தனை பேசஞ்சர் ஏற்ற போகிறீங்களோ அதுக்கேற்ற கவுண்ட்டு. 8 சீட்டர் இருந்து 12 சீட்டர் வரைக்கும் வரும். இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா 12 சீட்டர். மேலே நீங்கள் பார்க்கும்போது அந்த ஏசி வென்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்கிறது தெரியும். ஏசி வென்ஸ் உள்ளே உட்கார்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். அதாவது கம்ஃபர்டபுள்னால் அந்த பேசஞ்சர் கம்ஃபர்டபுள். இதான் ஃப்ரண்ட்டில் ஏசி இப்போ ஆனில் தான் இருக்குது. ஆக்சுவலாக ரியர் ஏசி கொஞ்சம் நல்லா டீசெண்டாகவே இருக்குங்க, ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது. ஸோ ஃப்ரண்ட்லேருந்து வியூ பார்த்தா இப்படி தான். என்ன மாதிரி ஒரு 3 பேர் கண்டிப்பாக உட்காரலாம். நல்லா ஹெவியாக ஹைட்டாக இருக்க ஆள் கூட உட்காரலாம். ஆனால் லெக்ஸ் மட்டும் தான் வந்து உங்களுக்கு மோதும். இந்த லெக் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா லெக்ஸ் மட்டும் தான் வந்து மோதும். ஆனால் பெஞ்சு சீட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஓகே தாங்க. பின்னாடி நல்லா டாலு, இறங்குறப்போ கொஞ்சம் அந்த ஸ்டெப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டில்ஸை பொறுத்த வரைக்கும் உள்ளேருந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பவர் விண்டோ ஆப்ஷன் தான். உங்களுக்கு ரியரில் முதற்கொண்டு எல்லாமே பவர் விண்டோ. டோரை தள்ளுறதுக்கே லைட்டாக சாப்பிட்ணும் போலங்க, செம்ம ஹெவியாக இருக்குது. அப்படியே நம்ம உள்ளே போய்ட்டு டிஸ்கஸ் பண்ணிவிடுவோம் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்ட்டு. சென்டர் சீட்டுங்க. சென்டர் சீட்டை பொறுத்த வரைக்கும் எஸ், ஒரு நார்மலான பெஞ்ச் சீட்டு தான். ஹெட் ரெஸ்ட் எதுவும் கிடையாது. ஓகே, இங்கேயுமே மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏசி வெண்ட் ரியர் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுக்குமே வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கூலிங் ஃபுல்லாக போட்டிங்கன்னா நல்லா கூலிங் வருது. ஆனால் அது வேணால் சூப்பராக இருக்குது. கூலிங் பொறுத்த வரைக்கும் நல்லா வருது. ஜிப்பு வந்து கொடுத்துருக்காங்க சீட்டில். பாட்டில் ஹோல்டர்ஸுக்கு அந்த ஒரு மாதிரி அந்த நாடால் வந்து பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. லெக் ரூம் ஓகே தான், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்பேசியஸாக இருக்கும். உட்காந்து பார்ப்போம். ஓகே தான். இங்கே பார்த்தீங்களா இடிக்குது. ஸோ என்னோட கொஞ்சம் டாலாக இருக்கவங்க, அதாவது 5'10" மேலே இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இடிக்கும். பட்டு ஓகே, நீங்கள் கம்ஃபர்ட்டுக்காக இந்த வண்டி எடுக்க போகிறதில்ல. ஸோ ஒரு பேசிக் பர்பஸ்க்காக எடுக்கிறீங்கன்னா இந்த கம்ஃபர்ட்டே எனக்கு தெரிஞ்சு ஒரு சூப்பரான கம்ஃபர்ட்டுங்க. எல்லா விண்டோஸுமே பவர் விண்டோ வண்டியில். டோர் தட்டுற சத்தமே ஹெவியாக இருக்குது. அப்படியே நம்ம ஃப்ரண்ட்டில் ஏறி என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் அப்படி சொல்லிடுறேன். ஸோ டிரைவர் சீட்லேருந்து பார்த்தா இப்படி தான் இருக்கும். நல்ல டாலான ஒரு ஸ்டான்ஸு. போனட்டோட எட்ஜு வரைக்கும் தெரியுது. அந்த எட்ஜு எனக்கு எந்த பிளைண்ட் ஸ்பாட்டும் இல்லை வண்டியில். எனக்கு எட்ஜு வரைக்கும் எங்கெங்கெல்லாம் மோதுங்கிறது எல்லாமே நல்லாவே தெரியுது. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இதுதாங்க டிஸ்பிளே. பார்க்கிங் பிரேக்ஸ் வச்சுருக்காங்க. நியூட்ரல் ஓகே. கியர் எல்லாமே கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. இதோட ஃபங்க்ஷன்ஸ்னு பார்க்குறப்போ இருங்க, மோட்ஸ் சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ட்ரிப் ஏ, ட்ரிப் பி. ஸோ அவ்வளோதான். ஆட் ப்ளூ இருக்குது. BS6 வண்டிங்கிறனால ஃபியூவலுக்கான இண்டிகேஷன்ஸ், டெம்பரேச்சர் கண்டிஷன், டைம் ஓடுது. டேக்கோமீட்டர் ஒன்று, ஸ்பீடோமீட்டர் ஒன்று. மேலே நிறைய இண்டிகேஷன்ஸ் இருக்குது. இந்த வண்டியில் ABS இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி பிரேக்கிங் அந்த விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி எல்லா சைட் இண்டிகேஷன்ஸு உங்களுக்கு வந்துட்டு வண்டியோட ஹை ஸ்பீட் இண்டிகேஷன்ஸ் எல்லா இண்டிகேஷன்ஸுமே இந்த வண்டியில் வந்து வருது. ஏசி வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4, இங்கேயே 4. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தோமே அந்த போனட்டில் அந்த மாதிரியான எல்லா சைட்லையுமே ஏசி வருது. சென்ட்ரல் கன்சோல் பொறுத்த வரைக்கும் டேப் ரெக்கார்டு. இது வந்து பார்த்திங்கன்னா வண்டியோடையே வரக்கூடியது. ஃபோர்ஸ் மோட்டர் DF டிஸ்பிளே, டெஃப் டிஸ்பிளேன்னு சொல்லுவோம். கீழே வந்து ஏசிக்கான கண்ட்ரோல் பட்டன்ஸ், ஸோ சார்ஜருக்கான யூனிட்ஸு. சைடு க்ளோவ் பாக்ஸ், இங்கேயுமே ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. சென்ட்ரலில் பொறுத்த வரைக்கும் எதுவும் இல்லை. ஹேண்ட் பிரேக்கு, கியரு, 5 ஸ்பீட் +6, 5+1 ஓகே, அந்த கியர் பாக்ஸ் தான். இவ்வளோ தாங்க. சீட் அட்ஜஸ்டபுளுக்கும் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. சீட்டு வந்துட்டு முன்னாடி பின்னாடி தள்ளிக்கலாம், முன்னாடி பின்னாடி சாஞ்சிக்கலாம். இது ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. மற்றபடி பெருசாக எதுவும் இல்லை. டோர்ஸில் பொறுத்த வரைக்கும் பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிரைவர் சைடில் வந்துடுது. சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டமும் இருக்குது. 4 விண்டோவுக்கான அந்த கண்ட்ரோல் யூனிட்டுமே இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஓகே, கீழே எப்பயும் போல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சலரேஷன், பிரேக்கு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நான் சின்ன ஒரு ட்ரைவ் பண்ணும்போது என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுல சொல்லிடுறேன். ஸோ இந்த வண்டியோடைய ஓவரால் என்னோடய சின்ன அந்த ஓவரால் ரிவ்யூ அப்படிங்கிறது இதுதான்.
நம்ம பெருசாக கார் ரிவ்யூர்லாம் கிடையாது. நான் என்ன இந்த வண்டியை பார்த்தனோ, எனக்கு இந்த வண்டி பார்த்தோனையும் ஆக்சுவலாக எனக்கு அவைலபிளாக இருந்துச்சுங்க. ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். இந்த வண்டியோடைய ஆன்ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 17.5 lakhs வரைக்கும் வருது ஆன்ரோடு. நான் சொன்ன மாதிரி தாங்க, நீங்கள் இந்த வண்டியோட பேசிக்காக இந்த வண்டி வரும்போது ஒரு பாடியோடு வரும். இந்த லாரி மாதிரி தான். நீங்கள் இந்த சீட்டு, ஏசி இதெல்லாம் நீங்கள் கம்பெனி ஃபிட்டிங். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணுமோ கம்பெனி ஃபிட்டிங். நமக்கு அவைலபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஈரோடு, கோயம்புத்தூர், சேலம் இதுதான் வந்து ஃபோர்ஸ் கம்பெனியோட இது. நாமக்கல்லில் ஒரு சின்னதாக சர்வீஸ் சென்டர் மட்டும் வச்சுருக்காங்க. மற்றபடி பெருசாக இங்கே வண்டி எடுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஈரோட்டில் எடுத்துக்கலாம், இல்லைனா வந்துட்டு சேலமில் போய் எடுத்துக்கலாம். நம்ம வண்டியுமே சேலமில் எடுத்தது தான். ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லா ஊருக்குமே வந்து பண்ணி தந்துடுறாங்க. வண்டி மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிட்டியில் ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 9லேருந்து ஒரு 11-12 அந்த ரேஞ்ச் வந்து வரும். டிபெண்ட் அப்பா நீங்கள் எப்படி ஓட்டுறீங்கன்னா 80 லாக் பண்ணியிருப்பாங்க. ஹைவேஸில் 13 வரைக்கும் வந்து கிடைக்கும், 13-14 வரைக்கும் கிடைக்கும். இவ்வளோ பெரிய வெஹிக்கிளுக்கு அந்த 13-14 மைலேஜ் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம். அதாவது 80னா நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஓட்டுறீங்க, 70-60 ஸ்பீட்ஸில் கரெக்டாக ஓட்டுறீங்க அப்படின்னா தான் ஹையர் மைலேஜாக கிடச்சிருக்கிறது நான் சொல்கிறேன். பட் ஆவரேஜாக யூஷுவல் மைலேஜ் 12, மேக்ஸிமம் ஆவரேஜ் 12-13 தாங்க இந்த வண்டி. ஏன்னா நான் என்ஜினை பொறுத்து நான் சொல்கிறேன். இதை ஒரு பெட்டரான மைலேஜ் தான். யூசர் ரிவ்யூக்குமே மைலேஜ் வந்து இது தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேல பெரிய ஃபியூச்சர்ஸ் கிடையாது, சென்ட்ரல் இன்ஃபர்மேட்டிவ் சிஸ்டம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு வந்துட்டு அந்த இப்போ நீங்கள் காரில் பார்க்கக்கூடிய காஸ்மெட்டிக்கான எந்த விஷயங்களும் இந்த வண்டியில் கிடையாது. இது எல்லாமே வண்டிக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு பேசிக்கான விஷயங்கள். இன்னுமே அந்த பழைய வண்டியோட வைப் எப்படி இருக்கோ அதே வைப் தான் இந்த வண்டியிலுமே இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஒரு சின்ன ரிவ்யூ வீடியோ மாதிரி தான். ஸோ இதே தொடர்ந்து நம்ம சேனலில் நிறைய வண்டியோட ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கும். இந்த வண்டியோட சின்ன டெஸ்ட் ரைட் அண்ட் வாக் அரவுண்டுமே இதுக்கப்புறம் வரும். ஸோ அதையுமே மறக்காமல் பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு அட்டகாசமான ஒரு வாகனத்தோடு உங்களை இன்னொரு வீடியோவில் நான் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.